தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் நீங்கள் வேலைக்கு செல்லும்போது உங்களுடைய மேலதிகாரி உங்கள் வேலையை பற்றி நான் உங்களிடம் பேச வேண்டும், 10 மணிக்கு என்னை வந்து பாருங்கள் என்று கூறுவதாக கற்பனை செய்து பாருங்கள். அவர் என்ன சொல்ல போகிறார் என்று நினைத்து பார்ப்பதே உங்களுக்கு பதட்டம் அடைய செய்கிறது. என் மேலதிகாரி நான் செய்து வருகிற வேலையை பற்றி என்ன நினைக்கிறார்? ஊதிய உயர்வோடு பதவி உயர்வும் கிடைக்குமா, அல்லது நான் என்னுடைய வேலையை இழக்க நேரிடுமோ? நல்லது செய்தா என்று கேட்கப் போகிறேனா, அல்லது நீ தீர்ந்தா என்று கேட்கப் போகிறேனா என்று நீங்கள் நினைக்கக்கூடும். இந்த சந்திப்பை போன்று முக்கியம் வாய்ந்த இன்னொரு மறு ஆய்வை பற்றி வேதம் பேசுகிறது. ஆனால் இது அதைவிட முக்கியமானது. நாம் உலக வாழ்க்கை முடிந்தவுடன் நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நிற்போம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10 இவ்வாறு சொல்லுகிறது. நமது ரட்சிப்பு எழுந்துவிடும் பயத்துடனோ அல்லது நமது சொந்த ஆதாயம் அல்லது மனிதருடைய ஒப்புதல் வேண்டியோ நாம் அந்த எதிர்கால மறு ஆய்வில் நுழைய மாட்டோம். பதிலாக நம்முடைய எஜமான் நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்வதை கேட்க ஆவலுடன் நாம் இருப்போம். மத்தேயு 25:21. அவருக்கு இப்போது உண்மையாய் ஊழியம் செய்வதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாகிய நம் முன் இருக்கும் சவாலாகும். அப்பொழுது நாம் நல்லது என்னும் வார்த்தைகளை அங்கே கேட்க முடியும். இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருப்பதன் அடிப்படையில் நான் ரட்சிகரை பார்க்கும்போது எத்தகைய மறு ஆய்வு எனக்கு கிடைக்கும்? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கென்று சிறந்ததை நாம் செய்வோம். கர்த்தர் நமக்கு உயர்ந்ததை கொடுப்பார். ஆமென்.